ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎன்சி மிஷினில் ஒரு டர்னிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சிஎன்சி சிமுலேஷன், அதாவது சிஎன்சி ட்ரெயின் சிமுலேஷன் சிஸ்டம் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை நம்ம ஓகே பண்ணிக்கணும். ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம ஓகே பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சிஎன்சி மில்லிங் அது எது செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இருக்கும். அதில் மெட்ரிக் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க இந்த டயலாக் பாக்ஸில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, பாருங்கள், கண்ட்ரோல் டைப் அப்படி இருக்கும். கண்ட்ரோல் டைப்புக்குள்ளே போய்ட்டு ஃபனுக் டர்னிங் அப்படி இருக்கும். கண்ட்ரோல் டைப் அதுக்குள்ளே போய்ட்டு ஃபனுக் டர்னிங் அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டர்னிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையானது வந்துடும். இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரோக்ராமை நான் ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணது இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ சிஎன்சி மிஷினில் இருக்கிற மாதிரியே தான் இதுவும். இதில் ஆட்டோ, சிங்கிள் ஆட்டோ எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆட்டோவில் செட் பண்ணிவிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்கன்னா, ப்ரோக்ராம் நம்பர், அதுக்கு அடுத்து G0, Z0 அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே தான் இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எக்ஸ் வேல்யூவை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இஜெட் வேல்யூவை மட்டும் மூவ் பண்ணோம் அப்படின்னா அது டர்னிங், அவுட்டர் டயா டர்னிங் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 20.95 அப்படிங்கிற அந்த எக்ஸ் வேல்யூ அப்படியே மாறாமல் இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. இந்த இஜெட் மட்டும் மாறும். இப்போ எக்ஸை ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு இஜெட்டை மட்டும் மூவ் பண்ணால் டர்னிங் ப்ராசஸ். இதுவே இஜெட்டை ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் மூவ் பண்ணால் அது ஃபேஸிங். அதுக்கு பேர் ஃபேஸிங், அதாவது ஃபேஸ் மில்லிங், அதாவது ஃபேஸ் டர்னிங் அப்படி சொல்லுவாங்க அந்த ஆப்ரேஷன். இது இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.